பொதுவா இந்த கண்ணாடி அப்படிங்கிறது நம்மளோட உருவத்தை பிரதிபலிக்கிற விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. அதே சமயம் அந்த கண்ணாடி நம்மள பிரதிபலிக்கிறதுக்கு பதிலா நம்மள கொலை பண்ணுச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இந்த படத்துல வர ஒரு கண்ணாடி பல காலகட்டத்துக்கு முன்னாடி செய்யப்பட்டிருக்கும். அது பல ஜெனரேஷன்ஸ காவு வாங்கியிருக்கும். அப்படி காவு வாங்கப்பட்ட ஃபேமிலியில ஒண்ணுதான் நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியும். அந்த கண்ணாடி தன்னோட அப்பா அம்மாவை கொலை பண்ணது மட்டும் இல்லாம தன்னையும் தன்னோட தம்பியையும் ரொம்ப வருஷத்துக்கு பிரிச்சு வச்சிரும். இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கிறத இந்த உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டணும் அப்படின்னு நம்ம படத்தோட ஹீரோயின் முடிவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது நிறைய பேரை கொலை பண்ணிருக்கு அப்படிங்கறது மட்டும்தான் தெரியும். ஆனா எப்படி கொலை பண்ணுச்சு அப்படிங்கிற அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது. இது எதுவுமே தெரியாம தெரியாதனமா அதை ஆராய்ச்சி பண்றேங்கிற பேர்ல அதை உசுப்பேத்தி விட்டுருவாங்க. அதை வச்சு இவங்க விளையாடலாம் அப்படின்னு பார்த்தா அது இவங்கள வச்சு விளையாடிரும். அந்த கண்ணாடி இவங்களை என்ன பண்ணுச்சு? இந்த உலகத்துக்கே இத பத்தி வெளிச்சம் போட்டு காட்டினாங்களா? கடைசியில அது கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத பத்தி சொல்ற கதை தான் 2013 வெளியான ஆக்குலஸ். ஸோ ஒன்ஸ் அகைன் இது உங்கள் நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த லைக் எனக்கு ஒரு பயங்கர மோட்டிவேஷனாக இருக்கும். படத்தோட ஆரம்பத்தில் ஒரு வீட்டை காட்டுறாங்க. அதுக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு பயந்து போய் இருப்பா. அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் கைலி. அந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒரு நபர் கன்னை எடுத்துட்டு இவங்க தேடிட்டு வராரு. அவன் அங்கிருந்து போன உடனே தான் தம்பி டிம்ம கூட்டிட்டு வேக வேகமா கதவை ஓபன் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சு போலாம் அப்படின்னு பாப்பாங்க. ஆனா அந்த கதவு லாக் ஆயிருக்கும். அந்த சமயத்துல தான் காட்டுறாங்க அங்க இருக்கிற ஒரு ரூம்ல கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு பேய் நின்னுட்டு இருக்கும். கைலி அது அங்கதான் இருக்கு அப்படின்னு அவன் சொல்லும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா துப்பாக்கி எடுத்துட்டு அந்த நபர் அந்த இடத்துக்கு வந்துருவாரு. அவன் என்ன பண்றான்னா இவங்க முன்னாடி கண்ணை காட்டி அவங்கள அந்த இடத்துல ஷூட் பண்ணுவான். பார்த்தா அது வேற ஒரு நபர். ஆக்சுவலி அந்த நபர் வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட தம்பி டிம் தான். ஆக்சுவலி அவர் இப்ப எங்க இருக்காருன்னா ஒரு சீர்திருத்து பள்ளி. அங்க இவரை செக் பண்ண வந்து டாக்டர் கிட்ட தான் கனவுல என்ன நடந்தது அப்படிங்கறத அவன் சொல்றான். அவனோட நடவடிக்கை, அவனோட மென்டல் ஹெல்த் இது எல்லாத்தையுமே பார்த்தா அந்த டாக்டர் இவனை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படிங்கறத இவர் சொல்வாரு. இப்ப அப்படியே அங்கிருந்து நேரா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இதோ இவர் இருக்காரு இல்லையா, இவர் பேர் தான் மைக்கேல், நம்ம ஹீரோயினோட ஃபியான்சி. இவங்க இப்போ ஒரு ஆக்ஷன்ல இருப்பாங்க. அப்படி இவங்க அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் ஆக்ஷனுக்கு ஒரு ராயல் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு கண்ணாடி வரும். அந்த கண்ணாடிக்காக தான் நம்ம ஹீரோயின் இவ்வளவு நேரம் இங்க காத்துட்டு இருக்காங்க. அந்த கண்ணாடியில ஒரு சின்ன கிராக்குமே இருக்கும். அந்த கண்ணாடி இப்ப ஏலத்துக்கு விடப்படுது. இங்க டிம் அங்கிருந்து கிளம்புறதுக்காக எல்லா வேலைகளையும் பண்ணுவான். டாக்டர் என்ன சொல்லுவாருன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட சிஸ்டர் வந்து உன்னை கூட்டிட்டு போயிருவா. நீ ரொம்ப நாளா அவளை விட்டு பிரிஞ்சிருக்க, அதனால அவங்க கூட கனெக்ட்ல இருக்க பாரு. அப்புறம் முக்கியமா உன்னோட ட்ரீட்மெண்ட்டை நீ எடுத்துக்கிட்டு தான் ஆகணும், அதை என்னைக்கும் மறந்துடாத அப்படிங்கறத அவர் சொல்லுவாரு. இங்க அந்த கண்ணாடி $16,000 ஏலம் போயிருக்கும். அந்த இடத்துல இருந்து டிம் வெளியில வந்த உடனே அவங்க அக்காவுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இவனை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிருக்கும் இல்லையா. அது மட்டும் இல்லாம அவங்க சொத்து பிரிச்சதுல அவனுக்கு சேர வேண்டிய பாதி பங்கையை எழுதி கொடுத்துருவாங்க. ரொம்ப நாள் கழிஞ்சு அவன் வந்திருக்கிறதுனால அவங்க நிறைய விஷயங்களை பேசுவாங்க. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோயின் நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. எனக்கு புரியல, நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷமா நான் அதை தேடிட்டு இருந்தேன். பல ஆக்ஷனுக்கு போனேன். அந்த பொருள் பல ஏலங்களை தாண்டி கடைசியா என் கண்ணில் பட்டுருச்சு. அதை ஒரு நியூ பையர் கூட வாங்கியிருக்காரு. அதை இங்க இருந்து ஷிப் பண்ற வரைக்கும் நமக்கு கொஞ்ச நாள் இருக்கு. கொஞ்ச நாள் எதுக்கு கைலி? நம்ம பண்ண சத்தியத்துக்காக அதை கொல்லணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. என்னன்னா 11 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கறத நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி புதுசா ஒரு வீட்டுக்கு குடிபெயர்வாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா பேரு மேரி. அவங்க வந்து அந்த திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றதுல ரொம்பவும் பிஸியா இருப்பாங்க. அதே சமயம் இவர் தான் ஆலன், நம்ம பசங்களோட அப்பா. அவர் இப்போ சொந்தமா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்காரு, அதுவும் வீட்லயே. இந்த சமயத்துல தான் ஏலத்துல நம்ம ஒரு கண்ணாடி பார்த்திருப்போமே, அந்த கண்ணாடிய இவங்க எடுத்துட்டு வருவாங்க. அது நேரம் எங்க வைக்கிறாங்கன்னு பார்த்தா நம்ம ஆலனோட ரூம்ல தான் வைப்பாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் டிம்முக்கு ஒரு ரூம் பார்த்து கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் இப்ப வரவும் செய்வாங்க. அவங்க போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நீ எனக்கு சத்தியம் பண்ணிருக்க, அதை மறக்க மாட்டேன்னு. நான் நாளைக்கு அதை செய்ய போறேன். அந்த சமயத்துல உன்னோட உதவி எனக்கு இருந்ததுன்னா ரொம்பவும் நல்லா இருக்கும், தயவு செஞ்சு வரப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிருவாங்க. அண்ட் இப்போ பாஸ்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு காட்டுவாங்க. ஆக்சுவலி இந்த படம் பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் மாத்தி மாத்தி ஸ்விட்ச் பண்ணி காட்டுவாங்க. அது உண்மையிலேயே நல்லா இருக்கும். மேரி இருக்காங்க இல்லையா, அவங்க பிரெக்னெண்டா இருக்கும்போது ஆபரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுத்திருப்பாங்க. அதனால அவங்களோட வயித்துல ஒரு தழும்பு இருக்கும். இவ்வளவு நாள் அந்த தழும்பு பெருசா தெரிஞ்சிருக்காது. ஆனா இந்த வீட்டுக்கு வந்த உடனே அந்த தழும்பு கொஞ்சம் நல்லாவே விசிபிளா இருக்கும். அந்த நாள் ராத்திரி ஆலன் என்ன பண்ணுவாருன்னா பசிக்குது அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு வருவாரு. அங்க வந்து பார்த்ததுல ஒரே ஒரு ஜூஸ் பேக்கெட் மட்டும் தான் இருக்கும். அதை குடிச்சுக்கிட்டே நேரம் மேல போகும்போது அப்பதான் அவரோட ரூம்ல யாரோ ஒருத்தங்க நிக்கிற மாதிரி தெரியும்.
ஆனா திரும்பி பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி அவரோட ரூம்ல தானே அந்த கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடி போய் பார்க்கும்போது அவரோட டி-ஷர்ட்ல அந்த ஜூஸ் வந்து கொட்டி இருக்கும். இப்ப அப்படியே இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க தான் ஃபியான்சி கூட இருக்கும்போது அப்பதான் திடீர்னு முழிப்பு வரும். வெளியில இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இவங்களும் என்ன பண்றாங்கன்னா அதை நோக்கி போறாங்க. அந்த மாதிரி போய் பார்க்கும்போது தான் இவங்க 11 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தான் அப்பாவோட ரூமை வந்து பார்ப்பாங்க. அந்த கண்ணாடி அவங்க முன்னாடி தான் இருக்கும். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இன்னும் அந்த கண்ணாடி டெலிவரி ஆகல, அதுக்குள்ள எப்படி இங்க வந்தது? இந்த மாதிரி யோசிச்சுட்டு இவங்க பயந்துட்டு போகும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துக்கு வந்து அவரோட அப்பா அவளோட கழுத்து பிடிச்சு கொலை பண்ண பாப்பாரு. ஆனா நிஜத்துல இது எல்லாமே கனவு. அவங்க ரொம்ப பயந்து போயிருவாங்க. அவங்களோட ஃபியான்சி தான் அவங்கள சமாதானப்படுத்தி தூங்க வைப்பாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அவங்களோட ஆபீஸ்ல இருக்கும்போது அப்பதான் மார்க் அங்க வருவாரு. அவரு வந்து இது எல்லாமே உன்னோட கம்ப்யூட்டர்ல இருந்தது, இந்த கிராஃபிக் கிரைம் சீன்ஸ் இதெல்லாமே என்ன, அது மட்டும் இல்லாம நீ கொஞ்ச நாளாவே சரியில்லை அப்படிங்கறத பத்தி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இருக்கிற நிலைமையில இப்ப என்னால எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பா இது என்னங்கறத நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அண்ட் இப்ப அதே சமயம் அந்த கண்ணாடி ஏலத்துல வித்து போயிருக்கும் இல்லையா, அதுல ஒரு சின்ன டேமேஜுமே இருந்திருக்கும். அதை காரணமா வச்சு நம்ம ஹீரோயின் ரிப்பேர் பண்றேன்னு சொல்லி தான் வீட்டுக்கு அதை எடுத்துட்டு போக ரெடி ஆகுறாங்க. அந்த கண்ணாடியும் டெலிவரிக்கு வந்துடும். இவங்க அந்த கண்ணாடி முன்னாடி போய் திரும்பவும் சந்திச்சதுல சந்தோஷம், நீ ரொம்ப பசியோட இருப்பல, கண்டிப்பா இது உனக்கு நல்ல வழியை கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி இவங்க இதை பார்த்துட்டே இருக்கும்போது அப்பதான் அந்த இடத்துல சில சிலைகளை வந்து துணி போட்டு மூடி இருப்பாங்க. அதுல ஒண்ணு தலையசைச்ச மாதிரி தெரியும். திரும்பி பார்த்தா அங்க 3க்கு பதிலா 2 சிலைகள் தான் இருக்கு. ஆனா இந்த கண்ணாடியில பார்க்கும்போது 3 இருக்கும். ஆனா இப்ப நிஜத்திலேயே அந்த இடத்துல 3 சிலைகள் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா மெதுவா கிட்ட போய் அந்த ஒரு துணியை விளக்கும் போது அதுக்கு பின்னாடி இருக்கிறது சிலை தான். பக்கத்துல இருக்கிறதையும் விளக்கும் போது அதுவும் சிலையா தான் இருக்கும். 3ஆவது அங்க ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதை இவங்க எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது அந்த இடத்துக்கு டெலிவரி பர்சன் வந்துருவாரு. பார்த்தா அங்க அந்த சிலை இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறம் என்ன, அந்த கண்ணாடியை பேக் பண்ண வேண்டியதுதான். இந்த சமயத்துல தான் டிம் கிட்ட இருந்து கால் வரும். அவன் இப்பதான் புதுசா போன் வேற வாங்கியிருப்பான். நேத்து நம்ம சரியாவே பேசல, அதனால எங்கேயாவது மீட் பண்ணி பேசுவோமா அப்படின்னு கேட்கும்போது, வீட்டுக்கு வா, சரி அப்படின்னா அவன் வீட்டு அட்ரஸ் கொடு, இல்ல நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதை கேட்ட உடனே அவன் அப்படியே அமைதியாயிருவான். அந்த கண்ணாடி இப்ப அவங்க பேக் பண்ணி நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு டெலிவரி பண்ண போறாங்க. இந்த சமயத்துல தான் ஏங்க மேரி அவங்க புது வீட்டுக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க நிறைய பிளான்ஸ் வளர்த்திருப்பாங்க. அது எல்லாமே வாடி போயிருக்கும். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இது எல்லாமே புது செடிகள், நேத்து தான் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க, ஆனா இன்னைக்கு வாடி இருக்கு. எங்க ஆலனை காட்டுவாங்க. அவரு ரொம்ப பிஸியா இருப்பாரு. அண்ட் அதே சமயம் அவருக்கு ஏதோ அன்ஈசியா தெரியுது, ஏதோ ஒரு மாதிரி டிஃபரெண்டா அவரு ஃபீல் பண்ணுவாரு. வெளியில நம்ம பசங்க ஜாலியா விளையாண்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விளையாண்டு இருக்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா ரூம்ல யாரோ ஒரு பெண்மணி இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. இவங்க அது யாரு அப்படின்னு பாக்குறதுக்குள்ள டிம் வந்து இவங்களை கண்டுபிடிச்சிருவான். அண்ட் அந்த நாள் ராத்திரி அவங்க எல்லாருமே டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஆலனை காட்டுறாங்க. பார்த்தா அவரு நகத்தை கடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவரு கடிச்சதுல நகத்துல இருந்து ரத்தமே வந்துடும். இந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோயின், அப்பா உங்களோட ஆபீஸ்ல இருந்த அந்த பெண்மணி யாரு அப்படின்னு கேட்பா. எந்த லேடி? இல்ல, ஆனா யாரோ ஒருத்தங்க இருந்தாங்க, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. இப்ப அப்படியே இங்க நம்ம டிம்ம காட்டுறாங்க. அவன் 11 வருஷம் கழிச்சு திரும்ப அவனோட வீட்டுக்கு வந்திருக்கான். இந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் அங்க வராங்க, கூட ஒரு நாய்க்குட்டியோட. நீ ஓகேவா? ஆனா அவனோட முகம் அவன் சரியா இல்லைங்கிறத சொல்லும். நீ ரொம்ப வருஷமா இங்க இல்ல, இந்த இடத்த நீ ஏன் சுத்தி பார்க்க கூடாது அந்த மாதிரி சொல்லும்போது டிம் என்ன பண்ணுவான்னா அந்த இடத்த போய் பார்ப்பான். அவங்க அம்மாவோட ரூம்குள்ள போகும்போது அங்க ஒரு சங்கிலி இருக்கிற மாதிரி தெரியும். ரியல் லைஃப்ல அங்க இருக்காது, பட் அவனுக்கு அங்க இருக்கிற மாதிரி தெரியும். எனக்கு புரியுது, இது எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ, எனக்கு உதவி பண்ண வரையா அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடியே இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வராங்க. அந்த கண்ணாடி அங்க வச்சுட்டு சுத்தி முத்தி பார்க்கும்போது சிவத்துல ஒரு பயங்கரமான தழும்பு இருக்கும். அப்படியே மேல பார்த்தா ஒரு ஆங்கர் அங்க இருக்கு. இது என்னது அப்படின்னு கேட்டா இதுதான் கில் ஸ்விட்ச். இதை பத்தி அப்புறம் பேசலாம், இப்ப கொஞ்சம் தள்ளுறியா? என்னன்னா நம்ம ஹீரோயின் வந்து நாலாப்புறமும் கேமராஸை செட் பண்ணி அவங்க இதை ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லா செல்போன்ஸும் வாங்கி வச்சுப்பாங்க. கூடவே அங்க ஏகப்பட்ட அலாரம்ஸும் வச்சிருக்காங்க. எதுக்குன்னா ஒவ்வொன்றுக்கும் டைம் சேஞ்ச் பண்றதுக்காக. கூடவே சாப்பாடு, ஹைட்ரேஷனுக்காக தண்ணி, இது எல்லாத்தையுமே வச்சிருப்பாங்க. அதாவது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்குன்னா அந்த கண்ணாடியில சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்கிறதாவும் கணக்குல கொள்ளாத அளவுக்கு மரணங்களை இது ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் 4 செஞ்சுரிஸ்ல 45 கொலைகள் நடந்திருக்கு. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே இவங்க வச்சிருப்பாங்க. அதாவது இந்த விஷயங்கள் ஸ்டார்ட் ஆனதே 1754வது வருஷம் லண்டன்ல தான் ஏற்பட்டுச்சு. இந்த சமயத்துல தான் மார்க் வந்து கால் பண்ணுவாப்ல. அதாவது நீ என்ன பண்ற அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் கால் பண்ண,
இப்ப என்னால பேச முடியாது, சரியா 53 நிமிஷம் கழிச்சு நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அந்த காலை கட் பண்ணிடுவாங்க. அவங்க இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கண்ணாடி யாரெல்லாம் வாங்கினாங்களோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கூட அவங்க உயிரோட தாண்ட மாட்டாங்க. அப்ப அந்த சமயத்துல ஆலைஸ்னு ஒரு குடும்பம் இருந்திருக்கும். அவங்க இந்த கண்ணாடி வாங்கி வைக்கும் போது அவங்க வீட்டுல இருந்த ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் அதை பார்த்து குறைச்சுக்கிட்டே இருந்திருக்குமாமா. அதை பத்தி இவங்க சொல்லும்போது அப்பதான் காட்டுறாங்க அவங்க வீட்டுல அதே ஜெர்மன் ஷெப்பர்ட் அந்த வழியா கிராஸ் பண்ணி போகும். இதை அவங்க பார்த்து ஸ்டன் ஆகி நிற்கும் போது அப்பதான் அலாரம் அடிக்குமா. இப்ப இது சாப்பாட்டு நேரம், ஒவ்வொரு 45 நிமிஷத்துக்கும் இவங்க சாப்பிடணும். அதனால கையில கிடைக்கிற என்னெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிடுறாங்க. அப்பதான் டிம் கேக்குறான், இது எல்லாத்தையுமே யாருக்காக ரெக்கார்ட் பண்ற? மக்களுக்கு. அவங்க இப்பவும் நம்மளோட அப்பா ஒரு மர்டரர்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த கண்ணோட்டத்தை மாத்தணும். எங்க பாரு கைலி, அப்ப நம்ம சின்ன பசங்க 10 வயசு தான் இருக்கும். அங்க என்ன நடந்ததுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்பா தான் கன் எடுத்துட்டு வந்து எல்லாருமே கொலை பண்ணாரு. அப்பா தான் கன் எடுத்துட்டு வந்து அம்மாவை கொலை பண்ணாங்க. நம்மளையும் கொலை பண்ண முயற்சி பண்ணாரு அப்படின்னு சொல்லும்போது அவ கண்ணத்திலே ஒண்ணு வைப்பா, நீ என்ன என்ன வேணா நினைச்சுக்கோ, ஆனா அப்பாவை மட்டும் அப்படி நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போய் ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த வரிசையில இவங்களோட அப்பாவை பத்தியுமே அவ வந்து சொல்லுவா, ஆலன் ரசல் ஒரு மர்டரர் கிடையாது, அவர் ஒரு விக்டிம். இந்த கண்ணோட்டத்தை மாத்திரக்காக தான் இந்த டாக்குமெண்ட்ரியே நான் பண்றேன். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் தான். அப்பதான் டிம் கேட்பான், இது எல்லாத்துக்குமே இதுதான் காரணம்னா எதுக்காக இன்னும் வச்சிட்டு இருக்க? அதை நம்ம உடைச்சிடலாமே, நீ மறந்துட்டியா என்ன அப்படின்னு அவங்க கேட்கும்போது அப்பதான் இவங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வரும். 2 பேருமே சேர்ந்து அதை உடைக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. மறந்துட்டியானா எனக்கு புரியல, ஐந்தா நீயே போய் அதோட சரி இப்ப பாரு அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான்னா ஒரு சேரை எடுத்துட்டு போய் அதை உடைக்கலான்னு நிப்பான் பாருங்க. அதை உடைக்கிறதுக்கு பதிலா அவன் நின்னு பேச ஆரம்பிப்பான். நீ எவ்வளவு காலத்துக்கு தான் இப்படியே இருக்கலாம்னு நினைக்கிற? இன்னும் எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் எடுத்து மக்களை நம்ப வைக்கணும்னு நினைப்ப? இந்த மாதிரி எல்லாம் அவன் கேட்கும்போது எதுக்காக நீ அந்த ஸ்டூலை கீழே வச்ச? பார்த்தா அந்த ஸ்டூல் கீழே இருக்கும். இவ்வளவு நேரம் அவனோட கையில தானே இருந்திருக்கும். இங்க பாரு, நான் ஏன் அதை உடைக்கலைனா இது எங்கேயாவது நான் உடைச்சு இதுக்காக நீ சார்ஜஸ பே பண்ணக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். உனக்கு இன்னும் புரியல டிம், அதை உன்னை உடைக்க விடல அந்த மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஆங்கர் மேல வச்சிருக்காங்க இல்லையா, அது எதுக்காக அப்படின்னு காட்டுறாங்க. அதாவது ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கும் அந்த ஆங்கர் கட் ஆகி நேரா செவுத்துல போய் மோதும். அந்த இடத்துல தான் கரெக்டா அந்த மிரர் வரப்போகுது. சப்போஸ் இவங்களால அதை உடைக்க முடியலனா தானாவே இந்த ஆங்கர் விழுந்து அந்த கண்ணாடியை உடைச்சிரும். இந்த ஆங்கர் எந்த விதமான எலக்ட்ரிசிட்டியோட கனெக்ட் ஆகல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் மேட் மெக்கானிசம் தான். இப்ப அப்படியே இங்க பாஸ்ட்ல ஆலனை காட்டுறாங்க. அவரோட விரல்ல வந்து ஒரு பேண்டேட் இருக்கும். அவர் டைப் பண்ணிட்டு இருக்கும் போது அதை கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸை கொடுத்துட்டு இருக்கு. அதனால இவர் என்ன பண்ணுவாருன்னா அதை பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு பாப்பாரு. ஆனா அது வர்ற மாதிரியே தெரியல. இவர் என்ன பண்றாருன்னா ஒரு கட்டர் எடுத்து அதை பிச்சை எடுக்கலான்னு பாப்பாரு. அந்த மாதிரி அவர் ட்ரை பண்ணும்போது தான் காட்டுறாங்க அவரோட விரல்ல பேண்டேடே இருக்காது. அவர் அதுக்கு பதிலா அவரோட நெகத்தை பிச்சை எடுத்திருப்பாரு. விரல்ல இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கண்ணாடி தான். சோ திரும்பவும் அவர் என்ன பண்றாருன்னா புது பேண்டேட் எடுத்து போடுவாரு. அதுக்கப்புறமா பசங்க கிட்ட வந்து ஒரு செகண்ட் என் ஆஃபீஸ்க்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாரு. என்னன்னு பார்த்தா பசங்க எல்லாரும் சேர்ந்து அவரோட புக் ஷெல்ஃப்ஸ்ல இருக்கிற எல்லா புக்ஸையும் வச்சு டாமினோஸ் விளையாண்டுருப்பாங்க. இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்கும்போது இதை நாங்க பண்ணல, நான் மறுபடியும் சொல்றேன், இது என்னோட ஆஃபீஸ். உங்களுக்கு விளையாட அவ்வளவு இடம் இருக்கும்போது இதுக்காக என் ஆஃபீஸ்க்கு வரணும்? ஆனா உண்மையிலேயே அவங்க அதை பண்ணவே இல்லை. இனிமேல் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த டோரை சாத்திடுவாரு. எங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிருப்பாங்கன்னா எல்லா இடத்துலயும் பூச்செடி வந்து வச்சிருப்பாங்க. அதாவது என்னன்னா இந்த மிரர் அதோட வேலையை காட்டும் போது அங்க இருக்கிற எல்லா செடிகளும் வாடி போயிரும். ஆனா டிம் என்ன சொல்றான்னா இந்த இடத்துல எல்லா இடத்துலயுமே பூச்செடி வச்சிருக்கேன், ஆனா ஒண்ணு கூட வாடலையே. இங்க பாரு, அதுக்கு கொஞ்சம் டைம் கொடு, இதை சோதிச்சு பார்க்க நான் பூச்செடி மட்டும் வைக்கல, நம்ம கிட்ட இன்னொன்னும் இருக்கு அந்த மாதிரி சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த நாய்க்குட்டியை கூப்பிடுவாங்க. அப்படியே அந்த நாய்க்குட்டியை கூண்டுல அடைச்சு அந்த கண்ணாடி கிட்ட வைப்பாங்க. அதுவும் அதை மூடி அதுக்கப்புறம் அலாரம் அடிக்கும். இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆளுக்கு தண்ணி பாட்டில் எடுத்து ஹைட்ரேட் பண்ணிக்கிறாங்க. அந்த நாயை பார்க்கும்போது தான் டிமுக்கு தன்னோட சின்ன வயசுல அவங்க ஒரு நாய் வளர்த்திருப்பாங்க, அது இவனுக்கு ஞாபகம் வரும். அது இந்த மாதிரி தான் படுத்துக்கிட்டே இருக்கும், எந்திரிக்கவே எந்திரிக்காது. மேசன் எந்திரி, மேசன் எந்திரி அப்படின்னு எவ்வளவோ சொல்லுவாங்க, ஆனா அது எந்திரிக்காது. இப்போ அதே சமயம் இங்க இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு சின்ன வாக்குவாதம் நடக்கும். அதாவது ஆலன் என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு கன்னை வாங்கிட்டு வந்திருப்பாரு, அதுவும் சேஃப்டிக்காக. ஆனா இப்ப நம்ம இருக்கிற இந்த இடத்துக்கு தேவையில்லை அப்படின்னு மேரி சொல்றாங்க. சரி நீ கத்தாத, நான் இதை அன்லோட் பண்ணி தான் இங்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அதை அன்லோட் பண்றாரு. அப்படியே அவங்க அங்கிருந்து போகும்போது இவர் ஏதோ ஒரு மோசமான வார்த்தையை வச்சு திட்டிடுவாரு. நீங்க இப்ப என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் எதுவுமே சொல்லலையே, பட் இவங்களுக்கு ஏதோ ஒண்ணு கேட்டிருக்கோம். இவங்களும் அந்த கண்ணாடியே பார்ப்பாங்க. இவ அப்படியே கட் பண்ணா அந்த நாள் ராத்திரி மேசன் இருக்கு இல்லையா, இவங்க வீட்டு நாய்க்குட்டி, அது ஆலனோட ரூமை பார்த்து குறைச்சிக்கிட்டே இருக்கும். அதை தடுக்கலாம் அப்படின்னு போகும்போது இவங்க கையை வேற கடிச்சிரும். ஆலன் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது உள்ள அவர் யாரு கூடயே பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். இவங்க அப்படி அதை ஒட்டு கேட்கும் போது அவர் டோர் ஓபன் பண்றாரு. நீங்க அப்படி யாரு கூட பேசிட்டு இருந்தீங்க? மேசனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அது எப்ப பார்த்தாலும் உங்க ரூமையை பார்த்து குறைக்குது. இப்ப என் கையை வேற கடிச்சிருச்சு, இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்கீங்க?
கொஞ்சம் ஃபேமிலி பத்தி யோசிக்கலாம்ல. நான் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நான் கரெக்டாக தான் இருக்கேன். இந்த மாதிரி இவங்க வந்து பேசும்போது கொஞ்சம் தகராறு ஏற்படும். மேலே அது பசங்களுக்கும் கேட்கும். அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் ஆலன் என்ன பண்ணுவார்னா பசங்க கிட்ட, நான் இந்த மாதிரி கால்ஃப் விளையாட போறேன், வரக்கு ரொம்ப நேரம் ஆகும், என் ஆஃபீஸை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போவார். அவர் போனதுக்கு அப்புறம் மேரி அந்த ரூம்ஸை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்பவும் அந்த நாய் அந்த டோரையே பார்த்து குறைச்சிக்கிட்டே இருக்கும். இவங்க ஒரு செகண்ட் செம்ம காண்டாகி என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த டோரை ஓபன் பண்ணி அந்த நாயை அதுக்குள்ள வச்சு லாக் பண்ணிடுவாங்க. அவங்க ஒரு ஆத்திரத்துல தான் பண்ணிருப்பாங்க. ஆனா அது சின்ன நாய் தானே, பூட்டி வச்சா அதுக்கு எப்படி பிடிக்கும். அதனால அதை ஓபன் பண்ணி ரிலீஸ் பண்ணி விடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த டோர் லாக் ஆயிருக்கும், ஓப்பனே ஆகாது. அந்த மாதிரியே ரொம்ப நேரம் போகுது. அந்த நாய் அங்கேயே தான் இருக்கும். அதுக்கப்புறமா ஆலன் அங்க வருவாரு. மேசனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அதனால வேற வழி இல்லாம உங்க ரூம்ல வச்சு லாக் பண்ண வேண்டியதா போயிருச்சு, அப்பனா திறந்து விட வேண்டியது தானே. அந்த மாதிரி சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா டோர் ஓபன் பண்ணி உள்ள போகும்போது அந்த நாய் அங்க இருக்கவே இருக்காது. கைலி, உனக்கு புரியலையா? மேசனுக்கு பித்தெல்லாம் பிடிக்கல, அதுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் அது அப்படி பிஹேவ் பண்ணிருக்கோம். அதை விட்டுட்டு இதுக்கெல்லாம் காரணம் அந்த மிரர் தான் பழிய போடுற, அது சாதாரண கண்ணாடி. ஆக்சுவலி மேசனை அடுத்த நாளே இவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்பதான் தெரிய வருது அது இறந்துருச்சு அப்படின்னு. ரூம்குள்ள மேசனை அம்மா வச்சு லாக் பண்ணும்போது நான் அங்கேயே தான் இருந்தேன். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த ரூம்குள்ள யாருமே போகல. அப்படி இருக்கும்போது அந்த மேசன் அங்க இல்லவே இல்லையே. எங்க பாரு கையில, இது எல்லாமே உன்னோட மன பிரம்ம. 11 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சின்ன குழந்தைங்க, அப்ப நமக்கு எதுவுமே தெரியாது. மேசன் அங்க இருக்கிற ஜன்னல் வழியை எட்டி குதிச்சு போயிருக்கலாம்ல. இப்படி யோசிச்சு பாரு. அதை விட்டுட்டு கண்ணாடி மேலேயே பழி போட்டுட்டு இருக்க. இப்ப நீ என்ன சொல்ல வர? இந்த கண்ணாடி இந்த நாயை முழுங்கிடும் சொல்ல வரியா? இங்க பாரு, அந்த நாய் அங்கேயே தான் இருக்கு, கொஞ்சம் டைம் கொடு டிம். இந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வரும். அந்த நாள் ராத்திரி வந்து அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்பெல்லாம் அடிக்கடி அந்த சண்டை வந்து நடந்துகிட்டே இருந்திருக்கும். இவங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியாது. டிம் வந்து எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான், ஆனா கேலி கேட்கிற மாதிரி தெரியல. அதனாலே இவங்க 2 பேத்துக்கும் நடுவில் ஒரு பயங்கரமான வாக்குவாதம் நடக்கும். இதுக்கு நடுவுல அந்த நாய்க்குட்டி கத்திக்கிட்டே இருக்குமா. கைலி அதை பார்த்து கத்துன்னு கத்துவாங்க. போது இதோட நிறுத்து, ஒரு சின்ன நாய்க்குட்டி எதுக்காக இப்படி நீ டார்ச்சர் பண்ற அப்படின்னு சொல்லி அவன் அதை ரிலீஸ் பண்ணி விட்டுருவான். கைலி எவ்வளவு சொல்லியும் கேட்காம டோரை திறந்து அந்த நாய்க்குட்டியை வெளியில போக விட்டுருவான். நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? இங்க பாரு, புரிஞ்சுக்கோ, அந்த கண்ணாடினால எந்த ஒரு பாதிப்பும் இல்ல, இது எல்லாமே நம்மளோட மன பிரம்ம தான். நீ தேவையில்லாம உண்மையை வெளிக்கொண்டு வரேங்கிற பேர்ல உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத. இது எதுவுமே வேண்டாம், நம்ம திரும்பவும் ஒன்னா ஒரு ஃபேமிலியா இருக்கலாம். அதுக்கு முதல்ல நாம இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அழுதுகிட்டே, நாம எங்க போவோம், நமக்கு போறதுக்கு வேற எந்த இடம் இருக்கு, நீ உன் ஃபியான்சேவை கூப்பிடு, நம்ம முதல்ல இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு டிம் எடுத்து சொல்லுவான். கையிலயும் அழுதுகிட்டே அவங்களோட ரூம் கிட்ட போகும்போது அங்க இருக்கிற விஷயத்த பார்த்த உடனே அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுரும். அவங்க ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. கையில என்னாச்சு, இங்க வா, நான் சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னு சந்தோஷமா அவங்க சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பூச்செடி வாடி போயிருக்குங்க. அது மட்டும் இல்லாம அந்த 2 கேமராஸும் ஒன்னோட ஒண்ணு பார்த்த மாதிரி இருக்கு. ரூமோட டெம்பரேச்சர் வேற அதிகமாயிருக்கும். கேலிக்கு அவ்வளவு சந்தோஷம், ஏன்னா அவங்க சொன்னது எல்லாமே இப்ப நடக்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னு ரீவைண்ட் பண்ணி பாக்குறாங்க. ஆக்சுவலி நம்ம பார்க்கும்போது இவங்க 2 பேரும் வாக்குவாதம் தானே பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க இவங்க 2 பேரும் தான் அந்த கேமராஸா அந்த இடத்துல நிக்க வச்ச மாதிரி தெரியுது. அதுவும் இவங்களா அறியாமலே. டிம் இதை பார்த்த உடனே அவனுக்கு தூக்கி வாரி போட்டுரும். அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். உடனே அவனோட போனை எடுத்து டாக்டருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, டிம் நீ என்ன பண்ற? உனக்கு போன் கால் பண்ணணும்னா இங்கிருந்து வெளியில தான் நீ போயாகணும். டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும்போது எந்த ஒரு போன் காலும் நீ பண்ணவும் முடியாது, உனக்கு ரிசீவும் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது கைலிக்கு அவங்களோட ஃபியான்சே கிட்ட இருந்து கால் வருது. அவங்க பேசி காலை கட் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இது என் ஃபியான்சேவா இருக்கிறதுக்கு 50-50 தான் சான்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் அவங்க சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த வார்ம் ரேடியஸ் வந்து 30 அடி வரைக்கும் பரவி இருக்கு. அது நல்லாவே தெரியும், ஏன்னா 30 அடிக்கு மேல இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த ரேடியஸ்குள்ள இருக்கிற பிளான்ஸ் மட்டும் வாடி போயிருக்கு. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது டிம் பயந்து போயிடுவான். உடனே அவன் என்ன பண்றான்னா வேக வேகமா வெளியில போறான். வெளியில போய் அவங்க டாக்டருக்கு கால் பண்ணி இங்க நடக்கிறத பத்தியும் அவன் மனநிலைமை பத்தியும் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா அந்த கால் வந்து கனெக்டே ஆகாது. இந்த சமயத்துலதான் கைலி டிம்னு கூப்பிடுவா. பார்த்தா அவன் அங்கிருந்து வெளியிலேயே போகல. இவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கான். நான் எப்படி இங்க வந்தேன்? இல்ல புரியல, நீ நேரா இங்க வந்து கீழே உட்காந்துட்ட. இல்ல நான் வெளியில இருந்தேன். இந்த மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வரும். என்னன்னா இவங்க 2 பேருமே வீடியோ கேம் பிளே பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல அவங்க அப்பா ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். என்னன்னு போய் பார்த்தா இவங்க அம்மா வேக்யூம் கிளீனரை கையில வச்சு அந்த கண்ணாடியே பார்த்துட்டு இருப்பாங்க ரொம்ப நேரமா. அவங்க அம்மா முன்ன மாதிரி இருக்கவே மாட்டாங்க. கைலி கிட்ட ஆபீஸ்ல இருந்து அந்த பெண்மணியை பத்தி சொல்லு அப்படின்னு கேட்கும்போது இவங்க மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு, நான் அந்த மாதிரி யாரையும் பார்க்கலையே அப்படின்னு அவன் சொல்லுவா. ஆனா டிம், நான் பார்த்தேன். எப்போ? நேத்து ராத்திரி படிக்கட்டுல. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் சொல்றான். இவங்க இதனால ரொம்பவே மனவேதனைப்பட்டு திரும்பவும் என்ன பண்றாங்கன்னா அந்த நாள் ராத்திரி அவங்களோட ஆபீஸ்க்கு போறாங்க. அப்படி அவங்களோட ஆபீஸ்ல போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான்
அங்க இருக்கிற ஒரு பெல் ஷீட்ல மரிசோல் அப்படின்னு எழுதியிருக்கும். அதுவும் ஏகப்பட்ட தடவை. அவ்வளவுதான், அதை பார்த்த உடனே அவங்க அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அங்க இருக்கிற எல்லா பொருளையும் கீழே போட்டு உடைக்கிறாங்க. கீழே போட்டு உடைச்ச பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது அப்பதான் அவங்களோட ஃபேமிலி போட்டோவை பார்ப்பாங்க. அதை பார்த்த உடனே அவங்க ரொம்ப சங்கடப்பட்டுருவாங்களா. கோவத்துல அங்க இருக்கிற ஒரு பொருளை எடுத்து அந்த கண்ணாடி மேலே வீசுவாங்க பாருங்க. ஆனா அது ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிரும். அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி அதோட வேலையை காட்ட ஆரம்பிக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, அவங்களோட பிம்பத்தை அதுல காட்டும் போது ஆல்ரெடி அவங்களோட வயித்துல ஒரு காயம் இருக்கும். அந்த கண்ணாடி இவங்களை ஃபோர்ஸ் பண்ணி அந்த காயத்தை இன்னும் பெருசுப்படுத்தும். இதனால வலி தாங்க முடியாம அவங்க கத்தும் போது பசங்க 2 பேரும் சத்தத்தை கேட்டு கீழே வராங்க. அம்மா என்னாச்சு, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, திரும்பி டிம்மோட கழுத்தை பிடிச்சி நெருக்குவாங்க பாருங்க. அவ்வளவுதான், எல்லாருமே பயந்து போயிருவாங்க. உடனே அவங்கள விட்டுட்டு வேக வேகமா அவங்களோட ரூமுக்கு ஓடி போறாங்க. அவங்க அம்மாவும் விடுற மாதிரியே தெரியல. பசங்க ரூம்குள்ள போய் அவங்களோட டோரை லாக் பண்ணும்போது அவங்க அம்மா விடுற மாதிரியே தெரியல. அந்த கதவை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சமயத்துல தான் ஆலன் அந்த இடத்துக்கு வராரு. ஆலன் மேல வரும்போது மேரியோட கண்டிஷனே சரியில்லாம இருக்கும். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களே அட்டாக் பண்ண வந்துருவாங்க. ஆனா எப்படியோ ஒரு வழியா அவங்கள சமாளிச்சு அவங்கள அமைதிப்படுத்துறாங்க. அவங்க ரொம்ப ஆத்திரப்பட்டதுல அப்படியே மயங்கிருவாங்க. இந்த சமயத்துல கேலி வெளியில வரும்போது, நான் சொல்ற வரைக்கும் யாரும் வெளியில வராதீங்க, உங்களோட டோர்ஸை லாக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணும்போது இப்ப இந்த சமயத்துல விளக்குகள் அணைஞ்சு எரியும் பாருங்க. அவரோட டோனே மாறிடும். இவ்வளவு நேரம் அக்கறையா இருந்த மனுஷன் இப்ப ஆளே மாறிடுவாரு. அவரோட வைஃப அங்க இருந்து தரன்னு இழுத்துட்டு போறாரு. கெய்லி டோரை ஓபன் பண்ணி அம்மாக்கு இப்ப பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும்போது அவர் கையில ஒரு சுத்தியில் அதுக்கப்புறம் ஒரு சங்கிலி இருக்கும். நான் சொல்ற வரைக்கும் டோரை விட்டு வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. இப்ப அதுக்கப்புறமா இவங்க வழக்கம் போல கேமராஸா அரேஞ்ச் பண்ணி அந்த இடத்துல செட் பண்ணிட்டு இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வெப்கேம் வந்து ஆன் ஆயிரும். அதுல கெய்லியோட முகம் தெரியுது. டிம்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த சமயத்துல அங்க இருக்கிற லைட் பல்ப்ஸ் எல்லாம் ஃபியூஸ் போயிரும். அது மட்டும் இல்லாம அலாரம் வேற அடிக்குமா. இப்போ இவங்க ஏதாச்சும் சாப்பிட்டாகணும். அதனால ஆளுக்கு கையில ஆப்பிள எடுத்துட்டு எங்கெல்லாம் பல்ப் ஃபியூஸ் ஆயிருக்கும் அங்கெல்லாம் போய் அவங்க அந்த பல்ப்ஸை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, சாப்பிட்டுக்கிட்டே போய் அந்த பல்ப்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணும்போது திரும்பவும் அந்த பல்ப் வந்து ஃபியூஸ் போயிடும். இவங்களுக்கு நல்லாவே தெரியுது இது அந்த கண்ணாடி தான் பண்ணுது அப்படின்னு. அதனால அந்த ஆப்பிள் அங்கேயே வச்சுட்டு அந்த ஃபியூஸ் போன பல்பையும் அந்த ஆப்பிளுக்கு பக்கத்திலேயே வச்சுட்டு அவங்க புது பல்பை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அங்கிருந்து போவாங்க. அந்த மாதிரி போகும்போது அந்த ஆப்பிள் எடுத்து கடிப்பாங்க பாருங்க. அது ஒரு மாதிரி கண்ணாடி உடையிற சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா அவங்க கடிச்சது ஆப்பிள் இல்ல, அந்த பல்ப. அவங்க வாயெல்லாம் ஒரே ரத்தம். அந்த கண்ணாடி துண்டு அவங்களோட தொண்டையில ஏத்தி இருக்கும். இத நினைச்சு இவங்க பயந்து போகும்போது அப்பதான் கெய்லி அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. என்னன்னு பார்த்தா இவங்க இப்ப நார்மலா தான் இருக்காங்க. இவங்க கையில இருக்கிறது ஆப்பிள் தான். லிட்ரலி அவங்க ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகிருவாங்க. இந்த சமயத்துல தான் டிம்க்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வரும். அதாவது அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா ரூம்ல வச்சு லாக் பண்ணதுக்கு அப்புறம் கிச்சன்ல இருந்த சாப்பாடு பொருள் எல்லாமே தீந்து போயிருக்கும். இதை பத்தி அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லும் போது அவர் அப்புறமா வாங்கிக்கலாம் தான் சொல்லுவாரே ஒழிய அவரு எந்த ஒரு சாப்பாடும் வாங்குற மாதிரியே இல்ல. அது மட்டும் இல்லாம இவங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு கூட இவங்களுக்கு தெரியாது. அதனால இது வேலைக்காகாதுன்னு கையிலேயே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அம்மாவை லாக் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ரூமுக்கு போவாங்க. அப்படி உள்ள போய் பார்த்தா கீழே பவுல் எல்லாம் உடஞ்சிருக்கும், ஒரே ரத்தக்கரையா இருக்கும். அதை அவங்க போய் எடுக்கலாம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல அவங்க அம்மா ரொம்ப விகாரமா இருப்பாங்க. அதை பார்த்த உடனே அவ ரொம்ப பயந்து போயிருவா. அவங்க அம்மாவை சங்கிலியால கட்டி வச்சிருக்காரு அவங்க அப்பா. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்கிருந்து வேக வேகமா ஓடி போயிருவாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட போய், எங்க பாருங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, நம்ம கண்டிப்பா ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டணும் அப்படின்னு சொல்லும்போது ஆலன் செம்ம காண்டாகிறாரு. எங்க பிரச்சனையே என்ன தெரியுமா, இதுதான், நான் சொல்றதை யாருமே எதுவுமே கேட்க மாட்டீங்க, மரியாதையா உங்க வேலை எதுவோ அதை பாருங்க, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கையிலே இதை வந்து லேஸ்ல விடுற மாதிரி தெரியல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட நெய்பரை கூட்டிட்டு வந்து இதை பத்தி டீல் பண்ண வைப்பாங்க. அவர் பேர் வந்து பாப். அவரும் வராரு. ஆனா அவர் வந்து பேசும்போது ஆலன் அவரையும் டைவர்ட் பண்ணி அந்த இடத்த விட்டு போற மாதிரி பண்ணிடுவாரு. இந்த சமயத்துலதான் அவரோட கையை காட்டுவாங்க, ஒரே ரத்தக்கரையா இருக்கும். அவரும் என்ன பண்றாருன்னா, இவங்களை பார்த்துட்டு அவரோட ரூம்குள்ள போயிடுவாரு. ஸோ இது எல்லாமே டிம்மோட கண்ணுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி வந்துட்டு போகும். இப்போ அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க அந்த கண்ணாடி மேல சாஞ்சு மயக்க நிலையில இருப்பாங்க. டைமர் வேற முடிய போகுது. இது தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, வேக வேகமா போய் டைமரை ரீசெட் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா அந்த ஆங்கர் இவங்க மேல பட்டு இவங்க உயிரே போயிருக்கும். டிம் அப்படின்னு கூப்பிடும்போது அங்க எலக்ட்ரிக் ஃபிளக்சுவேஷன் நடக்கும். அதே சமயம் இங்க நம்ம டிம் அவனோட ரூம்குள்ள போனா அவனோட எங்கர் வெர்ஷனை இவன் பாக்குறான். அவனும் இவனை பாக்குற மாதிரி தெரியும். அதே மாதிரி அந்த இடத்துலயும் அந்த எலக்ட்ரிக் ஃபிளக்சுவேஷன் நடக்குமா. அவன் என்ன பண்றான்னா, நேரா கைலியை போய் தேடுவான். அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் டார்ச் லைட் எடுத்துட்டு வருவாங்க. அங்க இருக்கிற எல்லா லேம்பையும் ஆன் பண்ணி இந்த வாடி கிடக்கிற பூச்செடியெல்லாம் இவங்க என்ன பண்றாங்கன்னா, எட்டி உதைச்சு அந்த பூஜாடியோட உடைச்சிருவாங்க. இவங்க எல்லா இடத்துலயும் லேம்பை வச்சிருப்பாங்க. அப்போ
அவங்க அம்மாவை அடைச்சு வச்ச அந்த ரூம்குள்ள போகும்போது அந்த சங்கிலி, ரத்தக்கரைகள், அதுக்கப்புறம் பூஜாடி உடைஞ்சது, இது எல்லாமே இருக்கும். ஆனா அவங்க அதை பார்த்துட்டு இது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னா அசால்ட்டா விட்டுட்டு போயிடுவாங்க. எங்க நம்ம குட்டி பையன் டிம் பவர் கட் ஆனனால அவங்க அப்பாவை போய் தேட போவான். அப்படியே அவங்க அப்பா ரூம் கிட்ட போய் அந்த டோரை ஓபன் பண்ணா அவங்க அப்பா அங்கதான் இருப்பாரு. ஆனா அவர் பக்கத்துல ஒரு பேய் இருக்குது. அது கிட்ட வந்து நிக்க பாருங்க. இவன் பயந்து போய் வேக வேகமா அவனோட ரூம்குள்ள ஓடிடுவான். இதை எல்லாத்தையுமே பிரசன்ட்ல இருக்கிற நம்ம டிம் அதை பார்க்கவும் செய்யறான். கைலி மேல இருந்து கீழே வரும்போது அங்க அதே மாதிரி ஏகப்பட்ட பூஜாடி வந்து கீழே விழுந்து உடஞ்சிருக்கும். அதுல ஒரு துண்டை எடுத்து இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. அதாவது அவங்களோட போன் கேமராவை ஆன் பண்ணி வீடியோவை ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த வீடியோ கேமரால அப்படியே அந்த மாதிரி எதுவுமே உடஞ்ச மாதிரி தெரிஞ்சிருக்காது. இது ரொம்ப நல்ல ட்ரிக்ஸா இருக்கே, இந்த மாதிரி நீ எவ்வளவு வச்சிருக்க அப்படின்னு அந்த கண்ணாடி கூட பேசுற மாதிரி போகும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா பின்னாடி அவங்க அம்மா நிப்பாங்க. இவ பயந்து போய் அந்த உடஞ்ச துண்டா அவங்க கழுத்திலே சொருகும் போது கைலி அப்படின்னு அவங்க ஃபியான்சியோட குரல் கேக்குது. அவ்வளவுதான், அவன் கழுத்துல இருந்து ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்கும். அவன் அந்த இடத்துல சுருண்டு விழுந்துருவான். இந்த சமயத்துல டிம்மும் இதை பார்த்து ஸ்டன் ஆகி நிக்கிறான். உன்னால அவனை பார்க்க முடியுதா இந்த மாதிரி அவ கேட்கும் போது அப்பதான் அவங்களுக்கு ஒரு போன் கால் வருது. பார்த்தா அது அவங்க ஃபியான்சே கிட்ட இருந்துதான். நான் அவனை கொலை பண்ணல, ஏன்னா அந்த பிளேட் உண்மையானதே கிடையாது. மொபைல் கேமரா வச்சு பார்க்கும்போது அங்க எந்த விதமான ஜாடியும் உடையல அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் டிம் பாக்குறான் இவங்க உதைச்சு ஒரு பூ ஜாடியை உடைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஜாடியோட துண்டை தான் இவங்க கையில எடுத்திருப்பாங்க. அவ அப்படியே திரும்பவும் வீடியோ கேமராவை ஆன் பண்ணி அது வழியா பார்க்கும்போது உண்மையிலேயே அங்க இறந்து கிடக்கிறது கைலியோட ஃபியான்சே தான். லிட்ரலி அவளுக்கு தூக்கி வாரி போட்டுரும். அவ கதறி அழுக ஆரம்பிக்கிறா. உடனே டீம் என்ன பண்றான்னா அவங்கள வேக வேகமா வெளியில கூட்டிட்டு வந்து 911க்கு கால் பண்ணி போலீஸ் அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸையும் வர சொல்றான். கைலி திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ள போகும்போது இல்ல வேண்டாம், இப்ப இனி எந்த பிரச்சனையும் இல்ல, நான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு இருக்கேன். அந்த கண்ணாடி பத்தி எதுவும் நீ கவனிக்காத, இன்னும் ½ an hour நம்ம வெயிட் பண்ணா போதும். நீ அந்த கில் ஸ்விட்சை ஆக்டிவேட் பண்ணி தானே வச்சிருக்க, சோ பயப்பட வேண்டாம். 30 நிமிஷத்துல டைமர் ஆன் ஆகி அந்த ஆங்கர் அந்த கண்ணாடி மேல மோதி அது உடைஞ்சிரும், அதனால கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி இவங்க இதை நினைச்சு சந்தோஷப்படும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா பவர் திரும்பவும் வரும். இவங்களும் பாக்குறாங்க. பார்த்தா உள்ள இருந்து டிம் ஸ்கர்ட் ஓபன் பண்ணுவான். கெய்லி அந்த கண்ணாடியை பார்த்த மாதிரி நின்னுட்டு இருக்கா. இப்ப அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. திரும்பவும் 911க்கு கால் பண்ணா அந்த கால் நேரா 11 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஒரு டாக்டருக்கு கால் பண்ணிருப்பாங்க. அவருக்கு கனெக்ட் ஆகும். இவங்க இதை கேட்ட உடனே ஸ்டன் ஆகி நிப்பாங்க. கையில என்ன பண்றான்னா அந்த போனை கீழே போட்டு உடைச்சிருவா. இப்ப அதே சமயம் இங்க ஆலனை காட்டுறாங்க. அந்த ஆள் என்ன பண்றான்னா அவன் ஒரு ரிவால்வர் வச்சிருப்பான் இல்லையா, அதை எடுத்து லோட் பண்றான். இத வந்து டிம்மும் பாத்துருவானா உடனே நேரா கைலி கிட்ட போய் அவர் அந்த கண்ணாடியை பார்த்துட்டு அந்த கன் எடுத்து லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதை கேட்ட உடனே கையில என்ன சொல்றாங்கன்னா நம்ம அதை எப்படியாவது உடைச்சாகணும் அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க. அதனால 2 பேருமே கால்ஃப் ஸ்டிக்கை எடுத்துட்டு மெதுவா அந்த கண்ணாடி இருக்கிற இடத்த நோக்கி போறாங்க. இந்த சமயத்துலதான் பிரசன்ட்ல இருக்கிற நம்ம பசங்க உள்ள வருவாங்களா. வந்து பார்த்தா இவங்க கண் எதிரே இவங்க 2 பேரும் அந்த கண்ணாடி முன்னாடி நிக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் திரும்பவும் பவர் பிளக்சுவேஷன் ஆகி அந்த இடத்துல பவர் கட் ஆகும்போது அந்த இடத்துக்கு அந்த பேய் வருது. இல்ல இது எதுவுமே உண்மை கிடையாது. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், என் ரூம்குள்ள வந்து இங்க விளையாடக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா, இந்த மாதிரி அது வந்து பேசும்போது இங்க பார்த்தா டிம் வேகமா அங்கிருந்து ஓட ட்ரை பண்றான். ஆக்சுவலி அவங்க கண்ணுக்கு அவங்களோட அப்பாவை அது மீன் பண்ணுது. உடனே 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ரூம்குள்ள போய் டோர் லாக் பண்ணிக்கிறாங்க. எங்க மேரியா அடைச்சு வச்சிருப்பான் இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னா கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க வாயில இருந்து ரத்தம் ஊத்திட்டு இருக்கும். இந்த சமயத்துல அந்த இடத்துக்கு வந்த ஆலன் அவங்களோட சங்கிலியை கழட்டி விட்டு அவங்கள அப்படியே பாத்துட்டு இருப்பாரு. கேலி உனக்கு என்ன ஆச்சு, அவர் இங்கிருந்து போயிட்டாரா? ஆமா அவர் இங்கிருந்து போயிட்டாரு, நான் அதை எப்படி நம்புறது, இங்க பாரு அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் அந்த டோரை ஓபன் பண்ணான். அந்த இடத்துல அவங்க அம்மா இருக்காங்க. உடனே அந்த டோரை க்ளோஸ் பண்றான். ஆக்சுவலி இந்த சீன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் அண்ட் பாஸ்ட் இது கலந்த மாதிரி தான் இருக்கும். அது பாக்குறதுக்கு உண்மையிலே நல்லாவும் இருக்கும். இவங்க ரொம்ப நேரமா அந்த பாத்ரூம்ல வெயிட் பண்ணிட்டு வெளியில யாரும் இல்ல அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே 2 பேரும் வேக வேகமா அந்த கண்ணாடியை உடைக்கிறதுக்காக போறாங்க. இந்த சமயத்துல இவங்க அம்மா இவங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது அந்த கால்ஃப் ஸ்டிக்கை எடுத்து ஒரே அடி, அவ்வளவுதான் அவங்க லிட்டரலி நில குலைஞ்சு போயிருவாங்க. டிம் கீழே வந்து பார்த்தா டோருக்கு முன்னாடி அவங்க அப்பா நின்னுட்டு இருக்காரு. கையில என்ன பண்றாங்கன்னா ரூம்குள்ள போய் அந்த டோரை லாக் பண்ணி ஜன்னல் வழியா எட்டி குதிச்சு அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறாங்க. ஆனா பாவம் கீழே விழுந்ததுல கால்ல பலமா அடிபட்டுரும். அப்படி வந்து இவங்க மெதுவா வீட்டுக்கிட்ட போகும்போது அந்த ஜன்னல் வழியா இதுக்கு முன்னாடி அந்த கண்ணாடியால பலியாயிருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஆவிகள் அங்க நின்னுட்டு இருக்கும். இந்த சமயத்துலதான் மெதுவா நம்ம கைலி உள்ள வருவாங்க. வந்து பார்க்கும்போது அந்த கண்ணாடி முன்னாடி அவங்க ஃபியான்சே இருக்காப்ல. ஆனா அதை எதையுமே பார்க்காம அவங்க முன்னேறி போவாங்க. டிம் நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவன் அந்த கார்னர்ல தான் இருப்பான். அவன் ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு ட்ரை பண்ணுவான். ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துக்கு வந்து அவங்க அம்மா அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவளை அடிச்சு போட்டு
அவ கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணலாம் அப்படின்னு வரும்போது அப்பதான் அவங்க ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க. அது ஆக்சுவலி அவங்களோட பொண்ணு இல்லையா, தான் பொண்ணை எப்படி அவங்களால கொலை பண்ண முடியும்? கையிலே என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ள பின்னாடி இருந்து வந்து ஆலன் கன் எடுத்து அவங்கள ஷூட் பண்ணிடுவான். உடனே கேலியும் டிம்மும் அங்கிருந்து தப்பிக்கும் போது அந்த இடத்துல சுத்தி முத்தி ஏகப்பட்ட ஆவிகள் இருக்கும். நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா யாரும் இல்லாத நேரமா பார்த்து அந்த ரூம்குள்ள போய் அந்த கண்ணாடிய கால்ஃப் ஸ்டிக்கை வச்சு உடைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இவங்க 2 பேத்துக்கும் ஒரு அதிர்ச்சி. இவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த கண்ணாடி கிட்ட கூட நெருங்க முடியல. அப்பதான் டிம் சொல்றான், அது நம்மள எதுவுமே பண்ண விடல. நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன் என் ரூம்குள்ள வராதீங்கன்னு. இப்ப இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டியே தீர்றேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான்னா அந்த ரிவால்வரை எடுத்துட்டு போய் கைலியோட நெத்தி பொட்டிலே வச்சு அவளை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது டிம் என்ன பண்றான்னா அந்த கோல்ஃப் ஸ்டிக்கை எடுத்து அவர் அட்டாக் பண்ணி ஷூட் பண்ணாம தடுக்கிறான். ஆனா இருந்தாலும் அவர் விடுற மாதிரி தெரியல. திரும்பவும் அவளோட கழுத்தை பிடிச்சு அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த கன்னை எடுத்த டிம் அவளை விட்டுரு இல்லைன்னா நான் உங்களை ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துலயே கீழே உட்காந்து அந்த கன்னை வாங்கி அவர் தன்னைத்தானே ஷூட் பண்ணி அந்த இடத்துலயே இறந்து போயிடுவாரு. அப்படி அவர் ஷூட் பண்ணதுல அவர் நேரா அந்த கண்ணாடியில போய் மோதுவாரா, அப்படிதான் அந்த கண்ணாடி வந்து டேமேஜ் ஆயிருக்கும். இவங்களுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல. இத பத்தி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்பதான் அந்த இடத்துக்கு ஏகப்பட்ட ஆவிகள் வருது. அதுங்க எல்லாமே இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்குங்க. அதுங்கெல்லாம் கிட்ட வந்து இவங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது இப்பதான் அலாரம் அடிக்கிற சத்தம் கேக்குது. பார்த்தா டிம் இப்ப சுயநனவுக்கு வரான். அந்த ரூம்ல யாருமே இல்ல, இவன் மட்டும் தனியா இருப்பான். எங்க கைலி என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த கண்ணாடியில அவங்க அம்மாவோட உருவம் தெரியுது. அவங்க என் கிட்ட வா அப்படின்னு கூப்பிடும்போது இவளும் மெய் மறந்து என்ன பண்ணிடுறானா அந்த கண்ணாடி கிட்ட போய் அவங்கள கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிருவா. இதுக்கு மேலேயே விட்டு வச்சா இது மொத்தமா இவங்களை அழிச்சிரும்னு பயந்து போய் டிம் என்ன பண்றானா அந்த டைமரை க்ளோஸ் பண்ணி அந்த ஆங்கரை ரிலீஸ் பண்ணிடுவான். அது நேரா அந்த கண்ணாடியில் போய் மோதும் போது அந்த கண்ணாடி ஒட்டையும்னு பார்த்தா அதுக்கு பதிலா யாரோ கத்துற சத்தம் கேக்குது. என்னன்னா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த ஆங்கர் நேரா கண்ணாடியில மோதல நம்ம ஹீரோயினோட கழுத்துல போய் சொருவி இருக்கும். இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த சமயத்துல தான் காட்டுறாங்க இவங்க சின்ன வயசா இருக்கும்போது அந்த இடத்துக்கு போலீஸ் அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வரும். இப்ப என்ன நடந்தாலும் சரி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, அந்த கண்ணாடிய நம்ம அழிச்சே ஆகணும். அந்த மாதிரி அவங்க கேட்கும்போது இவனும் சத்தியம் பண்ணி கொடுப்பான். அண்ட் அதை வந்து இவங்க நினைச்சு பார்க்கும்போது கையிலே அந்த இடத்துல இறந்து போறாங்க. 11 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது மேரி ஆலன் இவங்க 2 பேருமே இறந்து கிடப்பாங்க. அவங்க எல்லாருமே இவன் தான் குற்றவாளி அப்படின்னு நினைச்சு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அண்ட் அதே சமயம் இங்க நம்ம டிம் ஹேண்ட் கஃப் பண்ணிருப்பாங்க. என்னன்னா இவன் தான் அவங்கள கூப்பிடவும் செஞ்சிருக்கான், அதே சமயம் இவன் தான் கைலிய கொண்டிருக்கான் அப்படிங்கறத அவங்க வீடியோ ஃபுட்டேஜ் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. சின்ன வயசுல எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் இப்பவும் நடந்திருக்கு. ஆனா அப்ப அவங்க அக்கா இருந்திருப்பாங்க, இப்ப அவங்க அக்கா இல்ல. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் இல்ல அந்த கண்ணாடி தான் அப்படின்னு அவன் எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்ணிருப்பான். ஆனா எதுவுமே பிரயோஜனமே இல்ல. அந்த சமயத்துல அவன் அங்கிருந்து போகும்போது அவங்க அப்பா அம்மா அங்க நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்போ கூட அவங்க அக்காவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. இவனால இனி எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கப்புறம் இவன் ஜெயிலுக்கு தான் போயாகணும். அண்ட் இந்த மாதிரி அவனை அங்கிருந்து கூட்டிட்டு போறதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்தது? இந்த மாதிரியான வீடியோஸை நீங்க பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.